சக்தி. ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்றி நீடூழி வாழ்க வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி உலக வரைபடத்தின்படி அரேபியாவிற்கும் எகிப்திற்கும் நடுவில் தான் செங்கடல் உள்ளது. ஆனால் அந்த செங்கடல் இன்று மருவத்தூருக்கு வந்துவிட்டது. ஆம், செவ்வாடை தொண்டர்களால் மருவத்தூர் நிறைந்து விட்டது. ஓம் சக்தி. மறைத்து வைத்து விட்டால் தாழம்பூவின் மனத்தைத்தான் குறைத்து விட முடியுமா? கரைத்து விட்டால் தங்கம்தான் நீரில் கரைந்து விடுமா? கரைதலில் 7 கடலையும் இறைத்து விட்டால் அந்த நீரும் வற்றி விடுமா? அம்மா, ஜோதியாய் நீ மாறிவிட்டாலும் நெம் நெஞ்சில் நீங்காது உன் வடிவம் அம்மா. ஓம் சக்தி. தென்றலின் பூக்கரங்கள் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் அம்மா நீ நிலைத்து வாழ்வாய் எம் நெஞ்சில். ஓம் சக்தி. ஞான ஒளியாய் உள்ளவள் அன்று பராசக்தியானாள். பராசக்தியாய் இருந்தவள் பங்காரு சக்தியாய் அவதரித்தாள். பங்காரு சக்தியாக அருளாட்சி நடத்தியவள் மீண்டும் பேரொளி சக்தியாக மாறிவிட்டாள். புற்று மண்டபத்தில் நாகமாய் உறைந்தவள் இன்று குரு பீடத்தில் ஞான குருவாக அமர்ந்து விட்டாள். ஓம் சக்தி. இன்று நம் குருவின் குருபீட திருக்குட முழுக்கும் குருபீட திருக்குட முழுக்கும் குருவின் நல் தரிசனமும் இன்று நேரிலும் தொலைக்காட்சியிலும் கண்டவர் நீடூழி நீடூழி வாழ்க. உலகம் யாவும் அன்னையின் இன்னொருள் நிறைந்து நிறைந்து எல்லோரும் நலமும் வளமும் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அன்னையின் நினைவை தொடர்ந்து அன்னையின் திருவடியை போற்றி, குருவின் திருவடியை போற்றி சென்ற வார நிகழ்வுக்கு தொடர்ந்து பயணிக்கலாம். ஓம் சக்தி. சென்ற வாரம் தாடிக்கார பெரியவர் தாடிப்பாலகன் என்று அம்மா குறிப்பிட்ட தேப்போமி ஐயா அவர்களை பற்றிய சில பதிவுகளை விட்டிருந்தோம். அந்த பதிவுகள் முழுமையாக நேரம் குறைவால் சொல்ல முடியவில்லை. இன்று தொடர்ந்து சொல்லவிருக்கின்றோம். இருந்தாலும் சென்ற வார நினைவுகளை ஒரு கோடிட்டு காட்டிவிட்டு தொடர்ந்தால் இன்று புதிதாய் கேட்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புவதால் அதை சொல்ல விளைகின்றேன். தாடிக்கார பெரியவர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்று அழைக்கப்பட்டவர். அவர் பல்மொழி வித்தகர், நிறைய கற்றவர், மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். ஆன்மீகத்தில் பல படிகளை கலந்து பல நிலைகளை கடந்து மேலும் மேலும் செல்ல வேண்டும் என்று ஏக்கம் கொண்டவர். அவர் அம்மாவிடம் ஒரு நடை வந்தார். எதிர்க்கை ஈர்ப்புகளை பார்த்து அவருடைய மனதை படித்து குறி சொல்வார்கள் என்று அவர் தெரிந்து வைத்து அவர் மனதில் எந்தவித எண்ணமும் இல்லாமல் பிளாங்க் மைண்டாக அம்மா முன்னால் அமர்ந்தார். அப்பொழுது மகனே, நீ அடைய நினைக்கின்ற உன்னத நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் என்று அவர் மனதில் எந்தவித எண்ணம் இல்லாட்டாலும் அவர் ஆழ் மனதில் அவர் சிந்தித்திருப்பதை அம்மா சொன்னார். அன்றிலிருந்து அவர் அன்னையின் தொண்டனாக மாறிவிட்டார். அன்னையின் மீது அளவற்ற பக்தி கொண்டார். அன்னையின் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து வந்தார். அவன் வரும்பொழுது ஒரு நாள் ஒரு சித்தாடலை அம்மா நிகழ்த்தினாள்.
அது போனவாறு பதிவில் சொல்லியிருக்கேனா என்று சரியா நினைவில்லை, இருந்தாலும் சொல்வதனால் தப்பில்லை. அம்மா 3 வேப்பிலைகளை உருவி போட்டு 3 மாங்கல்யமாக மாற்றினாள், தங்க மாங்கல்யமாக மாற்றினாள். அந்த படம் இன்னும் கருவறையின் பின்னால் இருக்கிறது, போட்டோ இருக்கிறது. அதில் என்னுடைய அண்ணன், நம்முடைய அண்ணன் போல சுந்தரேசனையாம் ஆர்வத்தோடு எட்டி பார்ப்பது போல அம்மாவுக்கு பின்னால் இருப்பது போல படம் இருக்கும். அப்பொழுது அண்ணன் சொல்லுவார், அம்மா சொன்னாள், பராசக்தியை பார்த்தாலே வராத பராசக்தி தங்கத்தை பார்த்த உடனே ஓம் சக்தி ஓம் சக்தி வருகிறது பார் என்று சொன்னாள் என்று அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை நான் பழைய நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கின்றேன். அண்ணன் குறிப்பிட்டது அப்படி. ஆனால் தேப்போமி ஐயா என்ன சொன்னார்கள் என்றால், இதெல்லாம் என்ன சித்து விளையாட்டு, இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தேவையா என்று இந்த சித்துக்கள் மீது அவர் கொஞ்சம் அம்மாவை பற்றி வருத்தம் கொண்டார். நம்பாமல் இல்லை, இதெல்லாம் அம்மா செய்யணுமா அப்படின்னு வருத்தப்பட்டார். அவருடைய உள்நினைப்பை அறிந்து அம்மா அவரை அழைத்து சொன்னால், மகனே, இது உனக்காக அல்ல, உன்னை போன்றவர்களுக்காகவும் அல்ல. சில மனிதர்கள் இது போன்ற சித்துக்களை காட்டித்தான் அவரை என் பக்கம் இழுக்க வேண்டி இருக்கிறது என்று அம்மா சொன்னதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இருக்கட்டும். அவர் வந்தது முதலில் வந்தது ஆடிப்புறத்திற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தார் என்று நான் குறிப்பிட்டேன். ஏன் ஆடிப்புறம் என்று சொல்கிறேன் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக கடைசியில் சொல்வேன் என்று போன வாரம் குறிப்பிட்டேன். இந்த நிகழ்விலும் எந்த இடத்தில் நிறுத்தேன், அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது, வலதுகால் தொடையிலிருந்து பாதம் வரை வீங்கிவிட்டது, வலி தாங்க முடியவில்லை. அம்மாவிடம் வந்தார். அம்மா, எனக்கு ஏன் இந்த சோதனை வைத்திருக்கிறாய், என்ன வேண்டும் என்று அம்மா கேட்டால், நான் படும் வேதனை உனக்கு தெரியாதம்மா, தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, மகனே, இது வேதனை அல்ல, இது சோதனையும் அல்ல, இது சாதனை என்று அம்மா சொன்னதாக குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அவர் பொறுத்து கொண்டாலும் அவருடைய குழந்தை செல்வங்கள் பிள்ளைகள் பொறுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மதுரையில் இருந்தார். அப்பொழுது ஒரு மருத்துவமனையில காட்டி டாக்டர் காட்டும்போது அவர்கள் அந்த வியாதியை பைலேரியா என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அவர் அதுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று தேதியும் குறித்து விட்டார்கள். ஆனால் அவர் பெரியவர் என்ன சொன்னார், அம்மாவின் உத்தரவு இல்லாமல் நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அங்கிருந்து அவருடைய மகன் அன்னைக்கு போன் பண்ணி அம்மா அருள்வாக்கும் போது கேட்கும் பொழுது, அவனுக்கு வந்திருப்பது புற்றுநோய், இவர்கள் தவறான முடிவெடுத்திருக்கிறார்கள், அந்த ஆபரேஷனை வேண்டாம் என்று சொல், சென்னையில் புற்றுநோய் மருத்துவம் காட்ட சொல் என்று அம்மா சொன்னதாக சொல்லி அவரை சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். சென்னைக்கு ஆஸ்பத்திரியில புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனவரும் ஒரு பெரிய டாக்டர், அந்த புற்றுநோய் மருத்துவ தலைவருக்கு வேண்டப்பட்டவர். ஆனால் அந்த புற்றுநோய் மருத்துவமனையிலே உள்ள தலைவர் இவரை அட்மிட் செய்து கொள்வதற்கு தயங்குகிறார், முடியாது என்கிறார். இவர் பெரியவர்னு சொல்ல, கேஸ் இந்த கேஸ் 48 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இந்த கோர்ட்ல கேஸ் 6 மாதம் வாய்தா சொல்ல மாதிரி 48 மணி நேரத்துல முடிஞ்சிடும், இதெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐயா, இவர் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய தமிழ் வித்துவான்னு உலகம் அறிந்தவர் அப்படிங்கும் போது, அதே காரணத்துக்காக தான் நாங்களும் சேர்க்க மாட்டோங்கிறோம், என்ன மாதிரி ஆகி போச்சுன்னா எங்க ஆஸ்பத்திரி கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி அவர் மறுத்தார் என்று இதுவரை போன தடவை பதிவு செய்திருக்கின்றேன். அந்த புற்றுநோய்க்கு என்ன நடந்தது, என்ன ஆயிற்று என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன் என்று என்னுடைய ஞாபகம். யாவும் சரியாகத்தான் இருக்கலாம். சரி, தொடர்வோம். சரிதான் சரிதானா சட்டி? சரிதான், சொல்லுங்க. மருத்துவமனைக்கு வந்தார்கள். சென்னை மருத்துவமனையிலே அப்ப சொல்லாரு, தொண்டர் சொல்லாரு, இவர் அம்மாவுக்கு வேண்டப்பட்டு அம்மா எப்படியே காப்பாத்துவாங்க, நீங்க சேர்த்துக்கணும்னு சொன்ன, ஒரு வழியாக தற்காலிகமாக சேர்த்துக் கொள்வது என்றும், ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் உடனே உடலை, எப்படி அவரை அல்ல உடலை தாடிக்காரன் எடுத்துச் செல்வது என்றும், மருத்துவமனையின் பெயரை இழுப்பது இல்லை என்றும் முடிவு செய்யப்பட்டது. அது இதுல சேர்க்கலையா, அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பாவ. தாடிக்காரர் தற்காலிகமாக தொடர்கிறேன். தாடிக்காரர் தற்காலிகமாக மருத்துவமனை சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு வேண்டிய அனைவரும் வெளியூர் எங்கும் செல்லாமல் சென்னையிலேயே தங்கி இருப்பது என்று முடிவு செய்து கொண்டு
சென்னையிலேயே தங்கிவிட்டனர். அவருக்கு வேண்டிய ஆலய தொண்டர் மட்டும் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்று வரத் தொடங்கினார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மறுநாள் அவருக்கு சுய நினைவு வந்து விட்டது. கொண்டு போகும்போது கோமால போறாரு. இப்போ சுய நினைவு வந்து விட்டது. சுய நினைவு வந்துன்னா சந்தோஷப்படணுமா? முடியாது. ஏன்னா வலி தெரியும். வலியும் வந்து விட்டது. வலியை குறைக்க என்ன முயன்றும் பயன் தரவில்லை. இந்த நிலையில் ஆலய தொண்டரிடம் அன்னையை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டனர். அன்னையிடம் வந்த தொண்டர் அருள்வாக்கில், தாயே, அந்த பெரியவர் படும் பாடு சகிக்கவில்லை. உன்னை தவிர வேறு ஒருவரை நம்பாத அவருக்கு நீயே அருள் செய்யாவிட்டால் அவர் என்னதான் செய்வார், எங்கே போவார் என்று அம்மாவிடம் பணிவோடு கேட்டார். அது கேட்டு அன்னை கூறிய பதில் திடுக்கிட வைத்தது. மகனே, அவன் படும்பாடு எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய்? அவன் அனுபவித்து தீர வேண்டிய வினை அது. மற்றவர்களைப் போல் அடுத்து அதனை அனுபவிக்கும் வாய்ப்பு அவனுக்கு இல்லை. காரணம், இனி அவனுக்கு பிறவி இல்லை. இப்பொழுதே அவனுக்கு கணக்கை தீர்த்து விட வேண்டும் என்று சொல். கணக்கை தீர்த்துனா என்ன? ஆயுசு முடிக்கல, அனுபவிச்சு தீர்த்து விடணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இந்த தொண்டர் போய் பெரியவர்கிட்ட சொல்றாரு, ரகசியமா சொல்றாரு, நீங்க அனுபவிச்சா அனுமா இந்த பிறவிலே கணக்கு தீக்க போறாளாம், உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்படியா சொன்னாள்? அப்படியானால் எந்த வழியையும் தாங்கிக் கொள்கின்றேன், அனுபவித்து கழித்து விடுகிறேன் என்று அமைதியாக சொன்னார். அடுத்த 2 நாளில் ஆலய தொண்டரை அழைத்த அன்னை, மகனே, தாடிக்காரன் கணக்கை தீர்த்து விட்டேன். அவர் ஏத்துக்கிறேன்னு சரின்னு சொன்ன உடனே 2 நாள்ல பெட்டிஷன் டிஸ்மிஸ். அதெல்லாம் எப்படி ஒண்ணு வாதா போட்டா அது 20 நாள் தொடர்ந்துருக்கும். மகனே, தாடிக்காரன் கணக்கை தீர்த்து விட்டேன். இன்றிலிருந்து அவனுக்கு வலி இருக்காது. நோய் இருக்காதுன்னு சொல்ல, வலி இருக்காது என்று சொன்னாள். அன்றிலிருந்தே அவருக்கு வலி மாயமாய் மறைந்து விட்டது. 23 நாட்கள் பாடாய்ப்படுத்திய அந்த வலி நீங்கிற்று. 24ஆம் நாள் அந்த மருத்துவரின் தலைமை மருத்துவர் தாடிக்காருடைய மகனை அழைத்து மகிழ்ச்சியோடு கூறினார், இங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. உங்கள் தகப்பனார் நடந்து செல்லும் அளவிற்கு உடல் நலம் பெற்று விட்டார். ஆயினும் இப்பொழுதே நடந்தால் உடனே விழுந்து விடுவார். இன்னும் 3 நாட்கள் மருத்துவமனையிலே நடந்து பழகட்டும், பிறகு அவரை நடத்தியே அழைத்து கொண்டு செல்லலாம். எந்த வாய் சொல்லிச்சு? 2 நாள் தூக்கிட்டு போகணும்னு சொன்ன வாய் நடந்தே அழைத்து செல்லலாம் என்று அந்த மருத்துவ வாய் மூலமாக அன்னை கூற வைத்தாள். 4 நாட்கள் கழித்து தன்று ஊண்டிக்கொண்டு நடந்து வந்து வண்டியில் ஏறிக்கொள்ளும் அளவுக்கு நலம் பெற்றார். சரி, வீட்டுக்கு வந்துட்டார், நலமும் பெற்றார். ஆடிப்பூர விழா வந்தது. துவக்கம் என்ன? ஆடிப்பூர விழா கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாரு. இப்பமா ஆடிப்பூர விழா வருது. அந்த மேல்பருவத்து என்னும் வரலாற்று நூலும் அச்சிடப்பட்டு விட்டது. அதை எழுதியவர் அந்த புத்தகத்திலே பெயர் குறிப்பிட்டிருக்காது. தமிழ் ஞான சிகாமணி, தமிழ் பேராசிரியர், தமிழ் வித்தகர் ஆசா பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் அவர்கள்தான் அன்னையின் ஆசியோடு மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்ற புத்தகத்தை அன்னையின் அருளோடு எழுதியவர். தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். அந்த நூலை தாடிபாலன் கையால் வெளியீடு ஏற்பாடு செய்வாள். இங்க இவர் ஹாஸ்பிட்டலுக்காரங்க வெளியிட்டு இருக்காங்க. இவரும் குணமாயிட்டு வந்துட்டார். அந்த நூலை வெளியிட்டு தாடிக்காரர், அதாவது தேப்போமி ஐயா, அற்புதமாக பேசினார். அப்போது அவர் குறிப்பிட்ட செய்தி அவரது மனப்பக்குவத்தை எடுத்து காட்டியது. என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா எனக்கு புற்றுநோயை கொடுத்தாலும் சங்கடப்பட்டேன் சொல்லல, புற்றுநோயை அனுபவிக்கின்ற பேற்றை அன்னை எனக்கு கொடுத்தாள். புற்றுநோயை அனுபவிக்கின்ற பேற்றை எனக்கு, பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாள் என்று சொன்னார். தம் எதிர்ப்புகளையும் கோரிக்கைகளையும் அன்னை உடனே நிறைவேற்றவில்லை என்றவுடனேயே நம்மெல்லாம் நினைச்சேன், அம்மா
ஏதோ வேண்டுகோள் வைக்கிறோம், கல்யாணம் வைக்கணும், பிள்ளைகள் வேணும், வேலை அடிக்கணும், என்ன நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய கோரிக்கைகள் அன்னை உடனே நிறைவேற்றவில்லை என்றால் அன்னையை நாமெல்லாம் எப்படி நொந்து கொள்கின்றோம்? எத்தனை நாளா கோயிலுக்கு வந்த சாமி கண்ணு இருக்கா, கண்ணு காது இருக்கா? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்மளே திட்டிருப்போம். தங்கள் நோய், தங்களை சார்ந்தவள் நோய் அன்னை தீர்க்காவிட்டால் எப்படியெல்லாம் பழி சொல்கின்றார்கள். ஆனால் புற்றுநோயை அனுபவிக்கும் பேற்றை அன்னை எனக்கு கொடுத்தாள் என்று அந்த தாடிக்காரர் பேசினார் என்றால் அவருக்கு எவ்வளவு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் வெறும் புத்தக அறிவால் வந்துவிடாது, பட்ட படிப்பால் வந்துவிடாது, தத்துவ நூல்களை படிப்பதால் மட்டும் வந்துவிடாது. அன்னையின் திருவடியை மனதார் நம்பி, உளமார் நம்பி, சரணடைந்து தொண்டுகள் செய்தால்தான் வரும். இந்த இடத்திலே அந்த ஆடிப்புறா விழ முடிந்த பிறகு ஓரிரு மாதங்களிலேயே, அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்னாலேயே அன்னையின் திருவடி அவர் சேர்ந்து விட்டார். இது கூட குறித்து கூட அம்மா ஒண்ணு சொல்லியிருக்கின்றாள். நான் அவனுடைய வயது 74 தாண்டா, சில காரணங்களுக்காகத்தான் அவனுடைய வயதை நீட்டித்து கொடுத்திருக்கிறேன், அவன் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று அம்மா அருள்வாக்கு. அவனை போன்று என்னை புரிந்து கொண்டவர்கள் எவரும் இல்லை. என்னை ஓரளவாவது தெரிந்து வைத்திருப்பவன் உள்ளதென்றால் அவன் ஒருவன் மட்டும்தான் என்று அன்னை அவரை சிலாகித்து பாராட்டி பாட்டியிருக்கின்றாள். அந்த தொண்டரை இன்று குருபீட நன்னாளில் நாம் நினைவு கொள்வோம். அவர் அன்னையின் திருவடி இந்த விழா முடிந்தவுடனேயே 80ஆம் ஆண்டில் ஆடிப்பொத்துக்கு 2 மாதங்களுக்கு பின்னால் அன்னையின் திருவடி சேர்ந்து விட்டார். அவர் அன்னையின் திருவடி சேர்ந்ததை வள்ளலார் பாடலின் ஒன்றின் மூலமாக நான் கூற விளைகின்றேன். உள்ள இருள் நீங்கிற்று, என் உள்ளொளி ஓங்கிற்று, தெள்ளமது உண்டேன் என்று உந்தி பர. உள்ள இருள் நீங்கிற்று, என் உள்ளொளி ஓங்கிற்று, தெள்ளமது உண்டேன் என்று உந்திப்பெற, அதுவும் தித்திக்க உண்டேன் என்று உந்திப்பெற. எந்தையை கண்டேன், இடரெல்லாம் நீங்கினேன், சிந்தை மகிழ்ந்தேன் என்று உந்திப்பெற, சித்திகள் பெற்றேன் என்று உந்திப்பெற என்று சித்தியடைந்த அன்னையின் திருவடியைச் சேர்ந்த தேப்போமி ஐயார்களை நாம் நினைவுறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. இதை தொடர்ந்து சக்தி இன்னொருவன் சொன்னேன். ஆச்சாரிய பீட நாயகர் விழாவிலே பாத பூஜை செய்தவர் தேப்போமி ஐயா அவர்கள் திருக்கலச நீரை அன்னையின் தலையின் மீதே, சிரசின் மீதே சல்லடம் வைத்து ஊற்றுவார்கள். இந்த 60 ஆண்டு நிகழ்வு, 70 ஆண்டு நிகழ்வுகளை பார்த்துருப்போம். கலச நீர் ஊற்றுவார்கள். அந்த சல்லடம் பிடித்து ஊற்றியவர் அர்ஜுனன் ஐயா அவர்கள், அறநிலைத்துறை இணை கமிஷனராக இருந்தவர். இவரை பற்றி நாம் இந்த நிகழ்வத்திலே, சரித்திரத்திலே இடம் வேண்டிய நிகழ்வை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஓம் சக்தி. அதாவது ஒரு சமயம் என்னவென்றால் 3 பேரும் சென்னையில வந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் சென்னையில வந்துட்டு இருக்காங்க. யார் யாரு? தேப்போமி ஐயா, அந்த நம்ம இணையாணையர் அர்ஜுனன் ஐயா அவர்கள், ஆலய அறநிலை பொறுப்பாளர் என்று சொல்கின்றார்கள். அது பெரும்பாலும் நமது மறைந்த பொருளாளர் AK வெங்கடசாமி ஐயாவாக இருக்கலாம். 3 பேரும் கார்ல இருந்து வர்றாங்க. அப்ப வரும்போது இந்த வேப்பலை மந்திரிப்பை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனா அம்மா என்ன சொல்லிக்கா, வேப்பலை மந்திரிப்பை பற்றி இந்த வாக்கியங்கள் தல வரலாறு பக்கம் 63 இருக்கிறது. மந்திரிப்பு பற்றி அன்னை கூறியது, ஐம்புலன்களை அடக்கவும், தலையில் உள்ள மூளையை தட்டி எழுப்பவும் மந்திரிப்பு தேவைப்படுகிறது. சாதாரண உணர்ச்சிக்கு மந்திரிப்பு தேவையில்லை, ஆன்மீக உணர்ச்சிக்கு மந்திரிப்பு தேவை. மந்திரிப்பு என்பது மந்திரமும் அல்ல, மாந்திரிகமும் அல்ல. மிருதங்கத்தை தட்டி ஓசை எழுப்புவது போல உங்கள் தலையை தட்டி
ஆன்மீக உணர்வை எழுப்புகின்றேன் என்று அம்மா வந்து அவ கொடுக்கிற வேப்பிலை கொடுத்த வேப்பிலை மந்திரிப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான நிகழ்வுதான். 1978ஆம் ஆண்டு, அதுல ஒரு 22, இது ஒரு 24, 46 வருடங்களுக்கு முன்னால் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் என்ன? அன்று சென்னையிலிருந்து 3 பேரும் கோயிலுக்கு வந்தனர். மூவருமே அன்னையின் பக்தர்கள். ஒருவர் தாடிக்கால பாலகன் என்று அன்னையால் அழைக்கப்பட்டவர், இன்னொருவர் அண்ணலை பொறுப்பால் இருந்த அன்னையால் நியமிக்கப்பட்டவர், மற்றொருவர் மந்திரங்கள் பற்றிய விஷய ஞானம் கொண்டவர். அவர் இந்து அறநிலையத்துறை அதிகாரி. காரில் வரும்பொழுது அந்த மந்திரம் கற்ற அன்பர் யாரு அறநிலையத்துறை அதிகாரி சொல்றாரு, என்ன சொன்னாலும் சரி, இந்த அம்மா மாரியம்மன் கோயில வேப்பலை அடிக்கிற மாதிரி கையில வேப்பலை வச்சு அடிக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்கல சார். இனிமே இவரு பிடிக்கிறது அம்மா செய்யுதா? ஆனா அவர் கம்பெனி அடிக்காரு. நம்மளும் தான் அப்படி நிறைய கம்பெனி அடிக்கிறோம். இந்த அம்மா அதை செய்யுது, அதெல்லாம் சரியா, இதை செய்ய, இதெல்லாம் சரியா, யாருக்கு யார பத்தி சொல்றது? அதே மாதிரி சொற்கள். இவள் மாபெரும் சக்தி என்பது நாம் அறிந்ததுதான். அப்படி இருக்க இந்த அம்மா ஏன் வேப்பிலை அடிக்கிற காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். கோயில் தொண்டர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். ஆனால் அதை ஏற்கவில்லை அவர். அப்ப தாடிக்கார பெரியவர்கிட்ட அவர்கிட்ட என்ன சார் சரிதானா கேட்கிறாங்க. அவர் சிம்பிளா விலகிட்டாரு. நான் என்னத்தையா கண்டேன், எல்லாரும் மந்திரிக்கு போறாங்க, நானும் போறேன். ஒன்றுமே தெரியாத நாமெல்லாம் எல்லாம் தெரிந்தது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாம் தெரிந்த அவர் எனக்கு எதை கேட்டால் தெரியாது என்றுதான் சொல்வார் என்று அம்மாவே சொல்லியிருக்கின்றார். அவன் நிறைய தெரியுண்டா அவனுக்கு, ஆனா அவன் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவான்னு அம்மாவே சொல்லியிருக்கா தேப்போமியா பத்தி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் அப்படின்ட்டாரு. வழக்கப்படி அன்று மூவரும் மருவத்தூர் வந்து சேர்ந்தார்கள். அன்று வழக்கப்படி மந்திரிப்பு நடைபெறும் நாள். அப்ப என்ன பண்றாங்க, 2 பெண்கள் ஒரு பெண் நோயாளியை தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த பெண்மணிக்கு 40 வயது இருக்கலாம். கருவில் வளரும் குழந்தையின் படத்தை பார்த்திருப்போம் அல்லவா? அதுபோல கைகால்களை மடக்கியபடி கிடந்தார். 2 கைகளும் முழங்கையுடன் முடங்கி, 2 கால்களும் முழங்கால் வரையில் முடங்கி, இந்த கைகளும் கால்களும் ஒட்டி இடுப்பு வளைந்து ஒரு பந்து போல் சுருண்டு கிடந்தார். அவரைத்தான் தூக்கி வந்த பெண்கள் இருவரும் அன்னையின் காலடியில் கிடத்தினர். அம்மா வேப்பல மந்திரி கொடுத்த கால் கிடக்கிறார். அன்னைக்கே சுமார் 300 பேர் எப்படி சொல்றாரு, மண்டபத்துல இருக்காங்க, அருள்வாக்க இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மூவரும் இருக்காங்க, எல்லாருக்கும் மந்திரி கொடுத்தது நம்ம கையில் இருக்க ஜெயன்வாக. திடீரென்று அந்த பெண்மணியின் கழுத்தை தன் திருவடியால் அன்னை நீவி விட்டாள். நீ விட்டுட்டா திடீர்னு அம்மா மேல விட்டுது, அந்த அம்மா மேலே ஏறி விட்டாள். அந்த நோயாளின் வளைந்து கிடக்கும் உடம்பு முழுவதும் தன் திருவடிகளால் மாறி மாறி மிதிக்க தொடங்கினாள். நோயாளின் கழுத்து பகுதியையும் விட்டு விடவில்லை, அங்கேயும் மிதித்தார். அந்த அம்மா ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு துடித்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம மந்திர நண்பர் சொன்னாரு, அண்ணாச்சி இது போலீஸ்க்கு கேஸ் ஆயிரம் போல இருக்குது, நாமும் ஜாட்சி சொல்ல போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அம்மா பெண்மணியை மீத்து கொண்டிருந்த அம்மா கீழே இறங்கினாள். இறங்கின உடனே கீழே இருந்த நோயாளியை எழுந்திருக்குமாறு ஜாடை காட்டினாள். ஆனா நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தால அம்மாவுடைய ஜாடை தெரிஞ்சுக்கல. அப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தர் தொண்டர் வந்து அம்மா சொல்ற ஜாடை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாட்ட, அம்மா நீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொம்பளை சொல்லுது, ஏன் ஜாமி என்ன பார்த்து எந்திரின்னு சொல்றிய, இது நியாயமா? கைய காலை நீட்டிக்கிட்டு 2 வருஷம் ஆச்சு, என்னை தூக்கி அந்த பொம்பளையில வர சொல்லு, என்னை தூக்கி நிப்பாட்டுறதுக்குன்னு அந்த பெண்கள் சொன்னார்கள். அந்த பெண்கள் நிக்கிற இடம் பார்த்து தொண்டர் திரும்பி பார்த்தார். ஆனால் அன்னை அந்த தொண்டரிடம் குறிப்பு காட்டினார். நீயாகவே எந்திரி அப்படின்னு ஜாடை காட்டினாள். அதனை புரிந்து கொண்ட தொண்டர் அந்த பெண்மணியிடம், அம்மா நீதான் எழுந்திருக்க வேண்டும், நீயாகவே எழுந்திருக்க வேண்டும்,
உனக்கு உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள், எழுந்து நில் என்று கூறினார். அந்த பெண்மணியோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னார். அன்னை மீண்டும் தொண்டையிடம் உடையிருந்த யாரையும் அழைக்காத சாலை விட்டு கீழே இருந்த பெண்மணியிடம் நீதான் எழுந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள். உத்தரவிட்டார். அவன் சொல்ற தொண்டை சொல்லுறமா, 3 நாள் நீங்க படுத்தா கிடப்ப, உன்னை யாரும் தூக்க மாட்டாங்க, நீயே தான் எந்திரின்னாங்க. என்ன எதிசயம்? மெல்ல மெல்ல எழுந்து நின்றார். அவர் கைகால்கள் விடவிடவென்று ஆடின. மருத்துவமனையில் 15 நாட்கள் விடாமல் படுத்திருப்பவர்கள் எழுந்து நிற்கும் போது தள்ளாடுவது இயல்புதானே. அப்படி போல 2 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண்மணி தடுமாறினாள். அடுத்த நொடி அந்த அற்புதம் நடந்தது. அந்த பெண்மணியை நடந்து செல்லுமாறு அன்னை காட்டினாள். என்ன வியப்பு அது! அந்த பெண்மணி மெல்ல நடந்து சென்றார். இதே குறிப்பிடுறாங்க. நான் சொல்லணும் விரும்பல. முடவர்கள் நடக்கிறார்கள், கூடர்கள் பார்க்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் என்று விவிலியத்தில் சொல்லப்படுவது போல இதே வார்த்தையை கட்டுரையாளருக்கு பயன்படுத்துகிறார். இயேசு பெருமான் நடந்து செல்ல முடியாத முடவன் ஒருவனை தடவி கொடுத்து நடக்க வைத்தார் என்று படித்தது உண்டு. அந்த அற்புதம் மேல்மருவத்தூரில் 1978ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுக்கு நானே சாட்சி என்று அவர் குறிப்பிடுகின்றார். சரி, அவர் போயிட்டார். இப்ப அம்மா வேப்பல உள்ளவே அருள்வாக்கு வந்தார். கூப்பிடுறான்டா யார? இந்த வேப்பல கமெண்ட் அடிச்சார்ல நம்ம மந்திரான்பார் இணை ஆணையார், அவனை வர சொல்லு அப்படிங்கிறார். இவர் உள்ள போனாரு. அருள்வாக்கு சொல்வதற்காக புற்றுமணி சென்று விட்டால் அருணலை தொண்டரை அழைத்து, மகனே, மந்திர உபாசனையில் அதிக நாட்டம் கொண்ட உன் நண்பனை அழைத்து வா அப்படிங்கிறார். அன்னையின் கட்டளைப்படி அந்த நண்பர் உள்ளே சென்றார். என்ன மகனே, வேப்பலையின் மருத்துவத்தை பார்த்து கொண்டாயா அப்படின்னு கேட்கிறார். முடக்கு மாதம் நோய் கண்ட அந்த பெண்மணி நோய் நீங்க பெற்று கண்முன் எழுந்து நடந்த அதிசயத்தை பார்த்து வெலவலத்து கிடந்த அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. சரி, இருக்கட்டும், ரொம்ப ஈஸி தான்மா, ரைட்டு, ரொம்ப ஒரு வேப்பலையை கொடுத்து இதை சாப்பிட்றான்னு கொடுத்தா அவரும் சாப்பிட்டார். வேப்பலை எப்படி இருக்குமானேன்னு கேட்டது. கசக்கிறது தாயே என்றார். வேறு சிலருக்கு அன்னை கொடுத்த வேப்பிலை இனித்தது உண்டு. என்னுடைய வாசியம் அல்ல, கற்றையோடைய வாசியம், தலைவர்கள் புத்தகத்துல வார்த்தைகள். ஆனா அவருக்கு எல்லாருக்கும் இனிக்குன்னு சொல்றாங்க, நமக்கு இனிக்கலையே, நம்ம கசக்குதுன்னு சொல்ற மாதிரி கசக்குறது தாயன்னு முகத்தை கடுப்பா வச்சுக்க, முகத்தை சுழிச்சு சொன்னாரு. பைத்தியக்கா, வேப்பலை கசக்காமல் இனிக்கவா செய்யும்? சரி சரி, இந்த வேப்பலையை கையில் வாங்கி கொண்டு கையை மூடி தர அப்படி செல்லான்னு கையை மூடி திறந்தார். என்ன ஆச்சரியம்! ஒரு வினாடி கையை மூடி திறந்தார். என்ன ஆச்சரியம்! அவருடைய உள்ளங்கையில் வேப்பிலைக்கு பதிலாக ஒரு பெரிய வண்டு அமர்ந்திருந்தது. அம்மா உயரப்படுத்தாலும் சொல்லி கொஞ்சம் விரிவா சொல்றதில்ல. அதான் அடுத்து அன்னை சொன்னார், மகனே, இந்த வண்டை பார்த்து நீ ஆணையிடு, நீ கட்டளையிடு, நீ உத்தரவிடு, நீ சொல்றதெல்லாம் அந்த வண்டி செய்யும் அப்படின்னு அம்மா சொல்றார். இந்த வண்டை பார்த்து நீ ஆணையிட்டால் உன் ஆணைப்படி இந்த வண்டி செய்யும் என்கிறார். அவர் கேட்கிறார், தாயே, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. மகனே, எனக்கு இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யார் எப்படி கூட அவன் வழியிலேயே போய் அடிக்கிறதம்மா. நீ அரசாங்க அதிகாரி, உன் மேலதிகாரி விடுப்பில் சொல்லும் போது அவனுடைய பொறுப்புகளை உனக்கு தந்து விட்டு போயிட்டான் அல்லவா? அப்பொழுது அவன் அதிகாரம் பூரா உனக்கு உண்டு அல்லவா? அதே மாதிரி என்னுடைய அதிகாரத்தை தற்காலிகமாக உனக்கு தருகிறேன், நீ சொல்லிப்பா அப்படின்னு அம்மா சொல்றார். அவர் அழுதுகிட்டு சலாம முடியுமா, உயிரப்படி கண்ணில் காட்டிக்கிட்டு எழுதிட்டு, வண்டே கிழக்கவோ, வண்டே வடக்கவோ அப்படிங்கிறாரு. கிழக்க போச்சுன்னா கிழக்க போகுது, வடக்க போச்சுன்னா வடக்கு போகுது, போன்னு ஓங்கி அழுத்தாரு. சரி, என்ன சொல்றான்னா, உயிருள்ள பொருட்களையும் சிருஷ்டித்து காட்டுவாள் அன்னை என்பதற்காகத்தான் இந்த செயல். இவ்வுலகை ஆக்குபவளும் அவளே, அழிப்பவளும் அவளே என்பதை இந்த வண்டியின் தரத்தினால் வளர்த்தினார்.
கடைசின்னு சொல்லிட்டாரு. அம்மா சொல்லு, வண்டு நீ பறந்து போ. அதிகாரத்தை திருப்பி வாங்கிட்டா. ஐயோ வண்டு நீ பறந்து போன்ற வண்டு பறந்து போச்சு. பறந்து போனவரு அம்மா மொத்தமா சொல்றா, மகனே காரில் வரும்பொழுது என்ன சொன்னாய்? மாரியம்மன் கோவிலில் வேப்பலை அடிப்பது போல என்றல்லவா சொன்னாய்? வேப்பலையின் மகத்துவத்தை பார்த்து கொண்டாயா என்று சொன்னாள். அவர்தான் அதர்ண பத்திரகாளி கோயிலையும் நிறுவியவர். நேரம் இன்று போதும். அடுத்த நிகழ்வில் அந்த நிகழ்வை நான் குறிப்பிட்டு விரிவாக குறிப்பிடுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, பராசக்தி.